உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தையின் முழுமையான பதத்தை ஸ்தோத்திரம் இந்த ஆயத்தம் என்று சொல்லுகிற இடத்துல நாம் கொண்டு சேர்க்க முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளிலே ஆயத்தம் இருக்கிறதோ, தாகம் இருக்கிறதோ, அந்த மனுஷனுக்காக தேவன் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் எதுவாக இருக்கலாம், அநேக நேரம் நம்ம முடியவே முடியாதுன்னு சொல்லுகின்ற எந்த காரியங்களாக இருக்கலாம், அவை எல்லாவற்றிலும் ஆண்டவரையே தஞ்சம் என்று நம்பி ஆயத்தமாக இருக்கிற எனக்கு ஒரு அற்புதம் என் தேவன் செய்வார், என் தேவனிடத்தில் நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவனுக்காக கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய அவர் இன்றைக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே யோசுவா சொன்ன வார்த்தையின் பதத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். முதல்ல நீங்கள் தேவனிடத்தில் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக ஒரு அதிசயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அப்படி அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிற தேவனிடத்தில் நீங்கள் முதலாவது ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறதையே யோசுவா குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்போ ஒரு தேவனை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்த ஸ்தோத்திரம் ஒரு மனிதனை பரிசுத்தத்திற்குள்ளே கொண்டு வர தேவனை அல்லாமல் ஒருவர் அப்படி கொண்டு வர முடியவே முடியாது. இந்த வசனம் தெளிவு சொல்லுகின்றது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்போ அந்த பரிசுத்தம் நம்மில் விளங்க பண்ணும்படிக்கு நம்மை ஆயத்தம் பண்ண நம்முடைய முயற்சியினால் முடியாது, ஒரு சபையினுடைய முயற்சியினால் முடியாது, ஒரு போதகருடைய முயற்சியினால் முடியாது. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவி என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய அச்சாரமாகிய தேவனுடைய பிரசன்னம் நம்மை அந்த பரிசுத்தத்திற்கு நேராக கொண்டு நிறுத்தி அதே மகிமையில் அதே பரிசுத்தத்தில் நம்மை உறுதிப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு சொல்லுகிறது.